Happy morning, Steven. Steven, happy morning. கேக்குதுங்களா? Happy morning, Vetri. Happy morning. Super. Happy morning, all. என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா கிளியர்னு டைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னா ஸ்லைடு தெரியுதுன்னா வீன்னு டைப் பண்ணிருங்க. இஃப் யூ கேன் வியூ மை ஸ்லைடு வீன்னு டைப் பண்ணிருங்க. குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ் நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அம்மா நேற்று முக்கியமா விஷன் பார்த்துட்டு மிஷன் முடிச்சு மிஷன் பார்க்க ஆரம்பிச்சோம். மிஷன்னா என்னன்னு கிளியரா பார்த்தோம். மிஷன்னா நம்மளுடைய விஷனை அட்டைன் பண்றதுக்கான பாத், ரூட். நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்ம கோர் பிசினஸ் என்னவா இருக்கு நமக்கு அப்படிங்கிறது தான் அந்த மிஷன். ஸோ நீங்க எல்லாருமே உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது நீங்க உங்க மிஷனோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது யாருக்கு இது ரிலவெண்டா இருக்குமோ அவங்க கிட்ட நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது உங்களோட மிஷனோட நீங்க சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐ எம் வெற்றி செல்வன், ஃப்ரீடம் பண்ணர் மென்டர். I am on a mission to influence and mentor 1 million entrepreneurs to streamline their business அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ட்டா இந்த மாதிரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம ஐடென்டிட்டியே வந்து நம்ம மிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம பிசினஸ் சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது, புதுசா ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது நம்ம மோட்டிவ் என்ன, நம்ம பிசினஸ்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நமக்கும் நம்ம மிஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ நீங்க உங்களோட மிஷனோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபுல் மிஷன் சொல்லாம, பட் அதோட சாரத்தை அப்படியே நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நான் வந்து இந்த டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து ஷார்டன் பண்ணிட்டு நான் இதை மட்டும் சொல்லுவேன். ஸோ ஐ மீன் அ மிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் 1 million entrepreneurs பிசினஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம மிஷன் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்ட்ராங்கா மனசுல பதியும்.
அதே மாதிரி நம்ம மிஷன் வந்து கோர் வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம கோர் வேல்யூஸ் பத்தியும் நேற்று பார்த்தோம். நம்ம கோர் வேல்யூஸ் என்னென்னலாம் பார்த்தோம். அதே மாதிரி மிஷனுக்கு 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். முக்கியமான போர்ஷன்ஸ் இருக்கு, 3 போர்ஷன்ஸ். இது 3 கண்டிப்பா ஒரு மிஷன்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட் ஆக்ஷன் கிரியேட்ஸ் த இம்பாக்ட்? சப்போஸ் அவர் விஷன் வந்து டு கிரியேட் அன் இம்பாக்ட் இன் திஸ் சொசைட்டினா, என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்கிற என்ன ஆக்ஷன் வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம மிஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது வந்து யாருக்கு நம்ம அந்த இம்பாக்ட கொடுக்க போறோம்? அவங்கதான் நம்ம ஆக்சுவலா நம்ம கஸ்டமர்ஸ். அவங்கதான் ப்ராஸ்பெக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லலாம். நம்ம கஸ்டமர்ஸ் அவங்க தான். ஸோ நம்ம யாருக்கு லைஃப்ல இம்பாக்ட் அந்த நம்ம பிசினஸ் மூலமா நம்ம கொடுக்க போறோமோ அவங்க அவங்க டீடைல்ஸ் இருக்கணும், அவங்கள பத்தி இருக்கணும். நான் வந்து தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ ஆண்டர்பிரனர்ஸ்ங்கிறத நான் என்னோட மிஷன்ல கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஹவு மெனி பீப்புள் அப்படின்னா நான் 1 மில்லியன் என்னோட மிஷன்ல வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட மிஷன்ல எத்தனை பீப்புளோட லைஃப்ல நம்ம இம்பாக்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ இந்த 3 பார்ட்டும் கண்டிப்பா மிஷன்ல இருக்கணும். இதை பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம விஷனும் மிஷனும் பிரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஏன்னா நம்ம விஷன் வந்து எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் மிஷன். இப்ப பிரிஞ்சு இருந்ததுன்னா நம்ம விஷன் வந்து அட்டைன் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வழியை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு பின்னால வர்றவங்க, அந்த பிசினஸ் ரன் பண்றவங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம விஷனும் மிஷனும் சேர்ந்து இருக்கிறது எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர். யார் யாரெல்லாம் நீங்க ஒரு 1 hour இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க, பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்ல பர்பஸ் ஆஃப் பிசினஸோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்டிஸா நம்ம வச்சிருந்தோம்னா டெய்லி ஒரு 5 minutes உட்காந்து நம்ம பிசினஸோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ரீவிசிட் பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்படி நம்ம ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு பிசினஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும். கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் ஆகும். பட் நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கணும். நம்ம கண்டினியூஸா அதை பண்ணிட்டே இருக்கணும். சூப்பர். So it's great that you at least put your effort in finding what is the purpose of your business and what is the purpose of your life. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அந்த எஃபர்ட்டை போடுறதுக்கே வந்து கண்டிப்பா பாராட்டணும். இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க நீங்க உங்க பிசினஸ்ல அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அடுத்தது நம்ம கோர் வேல்யூஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. எப்படி ஒரு ஹியூமனுக்கு கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கேரக்டர் வந்து எதை வச்சு டிசைட் ஆகும்னா எப்படி இந்த ஆர்கனைசேஷன் ஆஸ் அ பிசினஸ் ஹவ் இட் பிஹேவ்ஸ், எப்படி மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. நம்ம எம்ப்ளாயீஸா இருக்கலாம், நம்ம வெண்டாஸா இருக்கலாம், நம்ம கஸ்டமர்ஸா இருக்கலாம். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்கனைசேஷனோட கேரக்டர் வந்து டிசைட் ஆகும். இதுதான் இந்த ஆர்கனைசேஷனோட பிசினஸோட கேரக்டர் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகும். அந்த கேரக்டர் தான் வந்து உங்களுக்கான சக்சஸை அட்ராக்ட் பண்ணும்.
இந்த கேரக்டர் இஸ் அ குவாலிட்டி. யார் யாரெல்லாம் கேரக்டர் இஸ் அ குவாலிட்டின்னு நினைக்கிறீங்களோ CQன்னு டைப் பண்ணிருங்க. கேரக்டர் இஸ் அ குவாலிட்டி. நம்ம கேரக்டர் தான் நம்ம குவாலிட்டி. அதே மாதிரி பிசினஸ்க்கும் இந்த பிசினஸோட கேரக்டருங்கிறது அதோட குவாலிட்டி. இந்த பிசினஸோட குவாலிட்டி, பிசினஸ் குவாலிட்டி கேன் அட்ராக்ட் சக்சஸ் டு த பிசினஸ். இது வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. பீப்புள் பை பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ். பீப்புள் வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்காக, அவங்க நீடுக்காக பை பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல. தே பர்ச்சேஸ் பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எமோஷன்ஸ் டைப் பண்ணிருங்க. அவங்க ஏன் வாங்குறாங்க, கஸ்டமர்ஸ் ஏன் வாங்குறாங்கன்னா எமோஷன்ஸ்க்காக தான் வாங்குறாங்க. வெளிப்படையா அவங்களுக்கு தெரியாது, அவங்க தேவைகளுக்காக தான் வாங்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா எமோஷன்ஸ்க்காக தான் வாங்குறாங்க. அவங்க தேவைகளை தாண்டி ஈவன் தேவையான பொருட்கள் நிறைய வாங்காம இருப்பாங்க, தேவையில்லாத பொருட்கள் நிறைய வாங்கி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் எமோஷன்ஸ். ஸோ நம்ம கேரக்டர், நம்ம பிசினஸோட கேரக்டர் நம்ம பிசினஸ்க்கு ஒரு குவாலிட்டி கொடுத்ததுன்னா அந்த குவாலிட்டிக்காக, அந்த பிசினஸோட கேரக்டருக்காக கண்டிப்பா வாங்கணும்னு நினைப்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கேரக்டர் வந்து வேல்யூஸ் தான் செட் பண்ணுதுன்னா அந்த வேல்யூஸ்லாம் என்னென்ன? நேத்து வரைக்கும் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அது வேல்யூஸ், சாம்பிள் வேல்யூஸ் நம்ம பார்த்துடலாம். சில சாம்பிள் வேல்யூஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம சான்ஸ் இருந்ததுன்னா யாராவது நம்ம ஷேர், யாரெல்லாம் வந்து உங்க வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணீங்கன்னா, நம்ம இல்ல உங்களுக்கு அதுல கிளாரிட்டி வேணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி அப்படின்னா கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா கஸ்டமர் தான். கஸ்டமருக்காக எது வேணா செய்வேன், கஸ்டமர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா அந்த கம்பெனி, அந்த பிசினஸ் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக் பிசினஸ். யார் யாரெல்லாம் உங்க பிசினஸ் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக் பிசினஸ் நினைக்கிறீங்க? கஸ்டமர் சென்ட்ரிக் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிசின்னு டைப் பண்ணிருங்க. கஸ்டமர் சென்ட்ரிக் இல்லாத பிசினஸும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நிறைய பிசினஸ் கஸ்டமர் சென்ட்ரிக் இல்லாம இருக்கு. வேணும்னா வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அவங்கள கஸ்டமர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் தெரியும், அது கஸ்டமர் சென்ட்ரிக் கிடையாது. பிரைஸ் என் ப்ராடக்ட், உங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்க. யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு, கஸ்டமர் சென்ட்ரிக் கிடையாது. கஸ்டமருக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத, என்ன எதுக்காக அவங்க வர்றாங்கிறத தேடி தேடி சர்வீஸ் கொடுக்குற ஒரு பிசினஸ் கிடையாது. லைஃப் ஸ்டைல் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெஸ்பெக்ட் முக்கியம் நினைக்கிறவங்க மோஸ்ட்லி சரவணா ஸ்டோர்ஸ் போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு வேல்யூ இருக்கணும், நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு மேல அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸோட கம்மியான பிரைஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க அங்க போவாங்க. நம்மளை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் அங்க போக மாட்டாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லிங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூ. நிறைய கம்பெனிஸ் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, when we take care of employees, employees will take care of customers நினைப்பாங்க. டைரக்டா பிசினஸ் ஓனர் எல்லா கஸ்டமரையும் பார்க்க முடியாது. அப்ப எம்ப்ளாயிஸ் தான் பிசினஸ் டைரக்டா டீல் பண்றாங்கன்னா, எம்ப்ளாயி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அவங்க எமோஷன்ஸ் கஸ்டமரோட இன்டராக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது எல்லாத்த விட எனக்கு வந்து
ஃபினான்சியல் டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்னு சில கம்பெனிஸ் நினைப்பாங்க. கரெக்டான டைமுக்கு நான் வந்து பே பண்ணிடணும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் நான் வந்து சேலரி பே பண்ணிடணும் எம்ப்ளாயீஸ்க்கு. அதே மாதிரி என்னோட வெண்டார்ஸ்க்கு ஆன் டைம் பே பண்ணிடணும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் நினைப்பாங்க. அவங்க ரொம்ப கீனா இருப்பாங்க, கலெக்ஷன்லயும் கீனா இருப்பாங்க, ரிசீவபிள்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபினான்சியல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்னோவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர் வேல்யூஸ் உங்களோட இந்த கோர் வேல்யூஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர் வேல்யூஸ் வந்து செட் ஆகுது உங்க பிசினஸ்க்கு அப்படிங்கறத, இதில் 2 விதமான விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம என்னென்ன கோர் வேல்யூஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நிறைய இருக்கு. இப்போ இன்னோவேஷன் இருக்கு. நம்ம இன்னோவேஷன் முக்கியமா நம்ம கம்பெனி எடுத்துட்டா, நம்ம ஆர்கனைசேஷன் எடுத்துட்டா இன்னோவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். மற்றதெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுவோம். புது புது ப்ராடக்டை கொண்டு வருவோம். நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதை விட புது ப்ராடக்ட்ஸ் இல்ல அதே ப்ராடக்ட்ல புதுமையை கொண்டு வருவோம். நம்ம சர்வீஸ்ல புதுமையை கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிறது சொன்ன சொல் தவறாம நடக்கிறது. நம்ம என்ன பிரச்சனை பிசினஸ்க்கு வந்தாலும், நம்ம லாஸே ஆனாலும், சில பேர் வந்து நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு பிசினஸ்ல சொன்ன சொல்ல காப்பாற்றணும், நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இவங்க கிட்ட. எத்திக்கல் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹானஸ்டி வந்து எப்பவுமே உங்களுக்கு முக்கியமா படும். அதுதான் இன்டெகிரிட்டி. நம்ம கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, தலையிலா தான் குதிக்க போகிறேன், சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி அப்படிங்கிறது. அதுதான் இந்த இன்டெகிரிட்டி. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா நம்ம எம்ப்ளாயீஸ் இல்ல நம்ம பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த நம்மளோட ஆக்ஷன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, நம்மளோட ரோல்ஸுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அந்த விஷயம் அது என்னோட சார்ந்தது. நான் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி. அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்பவுமே ப்ரொடக்டிவிட்டி சூப்பரா இருக்கும், நல்லா ரிலையபிலிட்டி இருக்கும், அவங்கள நம்பலாம், நம்பி எது வேணாலும் செய்யலாம். கொலாபரேஷன்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய டைஅப்ஸ் வச்சுக்குவாங்க. அவங்க டீம் ஒர்க்ல அவங்க ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அடுத்து எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ்ங்கிறது நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையிலையும் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம டெக்னாலஜிய உள்ள கொண்டு வர்றது, அதன் மூலமா நம்ம எக்ஸலன்ஸை காட்டுறது. எல்லாரும் செய்யறத விடவும் நான் வந்து சிறப்பா செய்வேன், இந்த பிசினஸ் வந்து எங்கிட்ட சிறப்பா நடக்குது, நான் வந்து சிறப்பான சர்வீஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸலன்ஸ். அஜிலிட்டிங்கிறது வந்து ஃபாஸ்ட். ஸ்பீட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து யாரு ஃபாஸ்டா டெசிஷன் எடுக்கிறாங்களோ, யாரு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ, அவங்க குயிக்கா வந்து ஃபெயிலியரும் குயிக்கா வரும், சக்சஸும் குயிக்கா வரும். பட் ஃபெயிலியர் வந்து ஏர்லியரா குயிக்கா வர்றது நல்லது. யார் யாரெல்லாம் ஃபெயிலியர் குயிக்கா வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, எஃப்கியூன்னு டைப் பண்ணிருங்க. ஃபெயிலியர் குயிக்கா வர்றது நல்லதுன்னா எஃப்கியூன்னு டைப் பண்ணுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நிறைய ஃபெயிலியர்ஸ் குயிக்கா பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்பீடா வந்து போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது ஒரு நல்ல சைன்.
ஏன்னா சக்சஸ் வந்து குயிக்கா வரப்போகுது. நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப பிசினஸ் வந்து மந்தமா போகும், சர்வைவ் ஆயிட்டு இருக்கும், அது ஃபெயிலியரா இருக்காது. ஆனா ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்கும், மெதுவா போய் ஃபெயில் ஆகும். அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க ஸ்பீடா வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியாது. ஆனா ஃபெயிலியர் ஃபாஸ்ட் ஆகுறவங்க குயிக்கான கம்பேக் கொடுப்பாங்க. அதான் அந்த அஜிலிட்டி. டக்குன்னு மாறுறது, மார்க்கெட்டை டக்குன்னு புரிஞ்சுக்கிறது, டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது, அந்த ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன், ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங். சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது பிசினஸ்ல சஸ்டைனபிலிட்டினா நம்ம கொடுக்குற சர்வீஸ் வந்து எப்பவும் கொடுக்க முடியற மாதிரியான சர்வீஸ் வந்து அந்த மாதிரியான பிராக்டிசஸ், அந்த மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே இதை ஃபாலோ பண்ண முடியுங்கிற மாதிரியான ப்ராசஸ், எப்பவுமே கொடுக்க முடியுங்கிற மாதிரியான சர்வீஸ், இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை வந்து மாத்தாம கொடுக்கணும். சர்வீசஸ்ல இருக்கிற ஆஸ்தட்டிக்ஸ் வந்து மாத்தலாம், பட் அந்த கோர் சர்வீஸை இல்ல அந்த கோர் ப்ராடக்டை வந்து மாத்திட்டே இருக்க கூடாது. அது வந்து சஸ்டைனபிலிட்டி. growth மைண்ட் செட்டுங்கிறது எப்பவுமே வந்து growth நோக்கியே ஃபோக்கஸ் பண்றது. அந்த பிசினஸ் ஓனர் இல்ல அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து growth வந்து அவங்க ப்ரையாரிட்டியா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் growth வந்து ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்க, ஜீனு டைப் பண்ணிருங்க. growth வந்து ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்கன்னா ஜீனு டைப் பண்ணிருங்க. அதே மாதிரி எம்பவர்மெண்ட், எம்ப்ளாயிஸ் எம்பவர் பண்றது. நீங்க சொந்தமா வந்து அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு, டூல்ஸ் வேணுமா, அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வேணுமா, இல்ல ஹார்ட்வேர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா, என்ன டூல்ஸ் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டூல்ஸை ப்ராப்பரான டூல்ஸை கொடுக்கறது, கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி கொடுக்கறது, அதுதான் எம்பவர்மெண்ட். தேவையான ஃபெசிலிட்டிஸ், ரிசோர்சஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 சாம்பிள் வேல்யூஸ் இங்க வந்து கொடுத்துருக்கோம். இந்த 12 வேல்யூஸ்ல நீங்க ஏதாவது ஒரு 5 வேல்யூஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்து 5 வேல்யூஸ் சொல்றோம் அப்படின்னா 5 to 10 வேல்யூஸ் இதுதான் ஐடியல். ஒரு ஆர்கனைசேஷன் மினிமம் 5 வேல்யூஸ் வச்சிருந்தாதான் அவங்க வந்து வேற ஒரு வேல்யூவை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அன்கான்சியஸா அந்த பிசினஸ் வந்து தனக்கான ஒரு வேல்யூவை அதுவே அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்காம கான்சியஸா நம்ம வந்து நம்ம பிசினஸ் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணி செட் பண்றதுதான் இந்த கோர் வேல்யூஸ். இப்படி நம்ம வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் செட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வேல்யூஸ் செட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு 2 வேல்யூஸ் செட் பண்ணியிருந்தோம்னா மீதி 3-4 வேல்யூஸ் வந்து பிசினஸே தன்னால் எடுத்துக்கும். அந்த பிசினஸ் போற போக்குல இந்த சொசைட்டி நடந்துக்கிற விதத்துல இதெல்லாம் வச்சு இந்த பிசினஸ்க்கு கஸ்டமர் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இந்த பிசினஸ்க்கு வெண்டாஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருக்கும். நான் இப்படிதான் பிசினஸ் பண்ணுவேன், நான் இதெல்லாம் பிசினஸ்ல பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே உங்க பிசினஸ்ல சில விஷயங்கள் அன்கான்சியஸா செட் ஆயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா, நான் இப்ப என் பிசினஸை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இதை வச்சுதான் நடக்குது. சில விஷயங்கள் கஸ்டமர் கேட்டு நீங்க மறுத்திருப்பீங்க. சில விஷயங்களை வந்து கஸ்டமரே கேட்காம எக்ஸ்ட்ரா சர்வீஸ் தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணோம், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல நீங்க டெசிஷன் எடுத்ததெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க கோர் வேல்யூவா இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரியாமையே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கே காரணமா இருந்திருக்கும். யார் யாருக்கெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு, எம்பின்னு டைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரியான நமக்கு தெரியாம நம்ம பிசினஸுக்கு செட் ஆன வேல்யூஸ் எல்லாம் வந்து ஒரு 5 வேல்யூஸ் நீங்க உங்க பிசினஸ்க்கு எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு 2 மினிட்ஸ்ல எழுதிடுவோம் குயிக்கா. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், எதை பேஸ் பண்ணி நம்ம இது நாள் வரைக்கும் டிசிஷன் எடுத்திருக்கோம்,
அப்படிங்கிறத குயிக்கா நம்ம எழுதிடுவோம். 7:25க்கு முடிச்சிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணுங்க. சூப்பர். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து இந்த மாதிரியான ஒரு 5 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வேல்யூஸ் வச்சிருந்தேன்னா, இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல நான் கான்சியஸா இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு நான் என்ன வேல்யூஸ் வச்சிருந்தேன் அப்படிங்கிறத நான் எழுதி இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்படி பண்ணும்போது நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நான் ஒரு கோர் வேல்யூவா வச்சிருந்திருக்கேன். அதே மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டினா நான் வந்து ஃபார் த ரிசல்ட் ஆஃப் கஸ்டமர் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். என்னோட மற்ற பிசினஸ்லயும் அது வந்து நான் ப்ரையாரிட்டியா வச்சிருந்திருக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து அடுத்தது வந்து ரெண்டாவது தான். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ரையாரிட்டியா இருந்திருக்கு. எவ்வளவு சிக்கலான சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டா வந்தாலும் அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூவா வச்சிருந்திருக்கேன். அதே மாதிரி ஓப்பன் மைண்டட்னஸ், பிசினஸ்ல கத்துக்கிறது, புது புது விஷயங்கள் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றது. என்னோட பிசினஸ் இப்படிதான் இருக்கும்னு ரிஜிடா இல்லாம அதை வந்து பிளெக்சிபிளா வச்சிருந்தது. இன்னொன்னு நான் மாத்திக்கிட்டது கம்ஃபர்டபிலிட்டி. எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்ததுனா தான் நான் சில விஷயங்கள் பண்ணுவேன் பிசினஸ்ல அப்படின்னு எனக்கு தெரியாமே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இதை கான்சியஸா நான் வந்து உடைச்சேன். இந்த விஷயங்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை கான்சியஸா உடைச்சேன். அதே மாதிரி பினான்சியல் போக்கஸ் அப்படிங்கிறது, அதாவது மணி அப்படிங்கறத வந்து இப்பவும் அது மணி முக்கியம் தான், மணி முக்கியம் இல்லைன்னு இல்லை. பட் டாப் 5ல என்னோட டாப் 10லயும் வராது மணிங்கிறது. மணிங்கிறது என்னோட வேல்யூஸ்ல லேட்டரா வரும். பட் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் அந்த லிஸ்ட்ல லேட்டரா கொண்டு வரும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு கான்சியஸான எஃபர்ட் எடுத்து நம்ம கோர் வேல்யூ என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கான
கோர் வேல்யூஸ், நீங்க எதை சூஸ் பண்றீங்க? உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும்? நீங்க எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா, இல்ல கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கணுமா, பினான்சியல் டிசிப்ளின் உங்களுக்கு வேணுமா, இன்னோவேட்டிவா இருக்கணுமா, இன்டெகிரிட்டி கொண்டு வரணுமா, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இது முக்கியமா உங்களுக்கு? டை அப்ஸ், கொலாபரேஷன்ஸ், இல்ல எக்ஸலன்ஸ், ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன், அஜிலிட்டிங்கிறது, சஸ்டைனபிலிட்டி, இந்த growth மைண்ட் செட், எம்பவர்மெண்ட், எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட், இன்னும் நிறைய இருக்கு. ரெசிலியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்க பிசினஸுக்கு எது வேல்யூவா நீங்க செட் பண்ண போறீங்க, உங்க பிசினஸோட கேரக்டர் என்னென்ன அப்படின்னு நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க எழுதிக்கங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30 சாம்பிள் கோர் வேல்யூஸ் நான் வந்து ஷேர் பண்றேன் வித் டெஸ்கிரிப்ஷன், ஷார்ட் டெஸ்கிரிப்ஷனோட ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கோர் வேல்யூஸ் இப்பவே செட் பண்ணுங்கிறது இல்ல. நீங்க உங்க கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க இன்னைக்குள்ள செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மத்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ட்ரீம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரீம்ஸை இன்னைக்கு எல்லாருமே ரீவிசிட் பண்ணுங்க. ஏன்னா கோல் செட்டிங் நம்ம போறோம். நாளையில இருந்து கோல் செட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். கோல் செட்டிங்க்கு நம்ம ட்ரீம்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க 10 ட்ரீம், நிறைய பேர் வந்து 20 ட்ரீம்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க. பிசினஸ்ல மெயினா நம்ம என்னென்னலாம் ட்ரீம்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ட்ரீம்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நம்மளுடைய கஸ்டமர் நம்ம எதுக்காக நம்ம கிட்ட வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த கேள்விக்கான விடை. எதுக்காக நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட தேடி வர்றாங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் as a business. அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதையும் நம்ம எழுதணும். இதை கண்டினியூஸா கூட நீங்க எழுதிட்டே இருக்கணும். டெய்லியும் வந்து நீங்க கஸ்டமருக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். நம்ம பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு பெரிய பாயிண்டா இருக்கும். இப்ப நிறைய வேல்யூஸ் இருக்கு. நான் இதுல எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா, நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பா இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த வேல்யூ எடுத்துக்கீங்க. இந்த வேல்யூ கண்டிப்பா எனக்கு வேணும், இந்த வேல்யூ இல்லாம என் பிசினஸ் ரன்னே ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வேல்யூவை இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் சுச்சுவேஷன் வருது. இப்ப நான் வந்து என்னோட ரெசிலியன்ஸை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. அப்ப நான் எதை வச்சுக்கிட்டு என்னோட ரெசிலியன்ஸை விட்டு கொடுப்பேன்? இல்லைன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் பிசினஸ்ல. நம்ம இது வந்து பிசினஸ்குள்ள மட்டும். ஏன்னா நம்ம பிசினஸ்ல எப்பவுமே நான் பிசினஸ்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்னா ஃபேமிலியில ஒரு ப்ரையாரிட்டி வரும்போது நம்ம பிசினஸை விட்டுருவோம். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணுங்க. ஃபேமிலியில ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா நம்ம பிசினஸ் பார்த்துட்டு இருப்போமா? இருக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு எது வந்து மோர் வேல்யூ? வி வேல்யூ அவர் ஃபேமிலி. இது வந்து as a person, as an individual நமக்கு வந்து மோர் வேல்யூ we give for our family. as an individual நம்ம வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். என்னோட ஹெல்த் நல்லா இருந்தா தான் நான் பிசினஸ் கவனிப்பேன். இல்லைன்னா எனக்கு பிசினஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி தான். இது உண்மையும் கூட. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம பிசினஸ் கவனிக்க முடியும். நம்ம ஹெல்த், இன்ஃபேக்ட் ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம ஃபேமிலியே கூட கவனிக்க முடியும்.
நமக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, நம்மளாலையும் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம ஃபேமிலி எமர்ஜென்சி வந்தா நம்ம எப்படி பார்க்க போறோம்? அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலி பார்க்க முடியாது. ஸோ அல்டிமேட்டா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு ஹெல்த் தான் வந்து இருக்கிறதுலே ஹை ப்ரையாரிட்டி. அடுத்தது நம்ம ஃபேமிலி வச்சுக்கலாம். பட் பிசினஸ்க்குள்ளன்னு வந்துட்டா இந்த ஹெல்த் ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி நம்ம பிசினஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இதுல நம்ம டாப் வேல்யூ எது வைப்போம்? நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத டாப் வேல்யூ வைக்கிறேன்னா இல்ல growth வந்து டாப் வேல்யூ வைக்கிறேன். இப்போ growthக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நான் ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு கஸ்டமருக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ இந்த கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இந்த growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அட்டைன் பண்ண போறேன்னா ஐ எம் கிவிங் மோர் வேல்யூ டு growth, லெஸ் வேல்யூ டு இன்டெகிரிட்டி. சொன்ன சொல் நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அந்த கமிட்மெண்ட்டை இப்போ மீற போறேன். எதுக்காக மீற போறேன்? என்னோட பிசினஸ்க்கு எக்ஸ்ட்ரானரி ஒரு growth வருது. அப்ப இன்டெகிரிட்டி கோஸ் டு செகண்ட் பிளேஸ், நம்ம growth goes to first place. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன? நான் வந்து என்னுடைய ஆக்ஷன்ஸ்க்கு, என்னுடைய சர்வீஸ், நான் கொடுத்த சர்வீஸ்க்கு நான் ரெஸ்பான்சிபிள். ஸோ கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் பிசினஸ் கொடுத்துருக்கோம், நம்ம தான் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம், நம்ம தான் அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைக்கிறோம், அது வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம்னா. ஸோ இப்போ கமிட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல, பட் நம்ம செஞ்ச ஒர்க்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம கொடுத்த சர்வீஸ்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்போ நான் எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட சர்வீஸ், நான் கொடுத்த சர்வீஸ்ல ஏதாவது ஒரு குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்கு முதல் போனேன்னா ஐ எம் கிவிங் மோர் வேல்யூ டு மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல நான் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு, growthக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஐ எம் கிவிங் மோர் வேல்யூ டு growth அண்ட் லெஸ் வேல்யூ டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் வி ஹேவ் டு கம்பேர் வித் இன்டெகிரிட்டி. நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இந்த கமிட்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக இந்த டைமை யூஸ் பண்ணும். இல்லைன்னா நான் கொடுத்த சர்வீஸ்ல ஒரு குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த டைம் யூஸ் பண்ணுவோம். நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவேன்? இதை பேஸ் பண்ணி இது மாறும், அந்த ப்ரையாரிட்டிஸ் மாறும். அப்ப நீங்க இந்த 5 to 10 நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எழுதுறோம், எழுதிட்டு ஈவன் இது வந்து 2 விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு 30 வேல்யூஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 30ல நம்ம பிசினஸோட வேல்யூ என்ன அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். நீங்க ஒவ்வொரு வேல்யூவா கம்பேர் பண்ணிட்டே வரலாம். கம்பேர் பண்ணிட்டே வந்து நீங்க இதுல 1 2 3 நம்பர் போட்டே வாங்க, நம்பரை மாத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வரும்போது மற்றதெல்லாம் 2 3 4ன்னு போயிடும். 1 2 3 இருந்தது 2 3 4ன்னு போயிடும். இன்னொன்னு தூக்கி ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா, அப்ப நம்ம இந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே வர்றோம். கொடுத்துட்டே வரும்போது அதுல டாப் 10ல எதெல்லாம் இருக்கோ அதை வந்து அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு டூல் கொடுக்குறேன், ஒரு எக்ஸல் டூல் தான், ஒரு கூகுள் ஷீட். அந்த கூகுள் ஷீட்ல ஒரு 20 வேல்யூஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 20 வேல்யூஸோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு 5 காலம் கொடுக்குறேன். அதுல 5 காலம்ல நான் ப்ரையாரிட்டி செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கேன். நீங்க அதுல வந்து உங்க ப்ரையாரிட்டி என்னவா செட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க அதுல செட் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்க டாப் 10 வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டாப் 10 வச்சுக்கலாம், டாப் 7 வச்சுக்கலாம். நீங்க வந்து நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ 5 to 10 எனி நம்பர் யூ கேன் செலக்ட். நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வச்சுக்கணுமோ 5 to 10 வச்சுக்கலாம். 5 to 10 வந்து ஐடியல் கவுண்ட். 10 வேல்யூஸ்க்கு அதிகமா நம்ம வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது, வேல்யூஸ் உள்ள கம்பெனிக்குள்ள வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்குவோம். ஸோ டு டிஃபைன்
கேரக்டர் ஆஃப் அவர் கம்பெனி ப்ராப்பர்லி அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ஹேவ் 5 வேல்யூஸ். குறைஞ்சபட்சம் 5 வேல்யூஸ் நம்ம கம்பெனிக்கு இருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சமா 10 தான் இருக்கணும். அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேல்யூ செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. அதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டாப் 10 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரேங்க் கொடுக்கணும். எந்த வேல்யூ உங்களுக்கு வந்து ரேங்க் 1, எந்த வேல்யூ ரேங்க் 2, எந்த வேல்யூ ரேங்க் 3 அப்படிங்கறத கொடுக்கணும். அதுவும் இதே மாதிரி நான் சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்கு நீங்க ரேங்க் கொடுத்துடணும். 1 2 3 4 5 அப்படிங்கிற ரேங்க் கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிசினஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காது. அப்ப பிசினஸோட கேரக்டரே நமக்கு அப்பதான் தெரிய வரும். ஓ, நம்ம பிசினஸ் இப்படிதான், நம்ம பிசினஸோட கேரக்டர் இப்படிதான், நம்ம பிசினஸ் இப்படிதான் சொசைட்டில பிஹேவ் பண்ணுது, இப்படிதான் நம்ம கஸ்டமர் கிட்ட பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த டூலை வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். சூப்பர். இந்த கோர் வேல்யூஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பிசினஸ்ல நமக்கு எது வந்து ஈவன் பர்சனல் லைஃப்ல எதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம டெக்னிக்கலா ஹாப்பினஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹாப்பினஸ் வந்து டெக்னிக்கலா என்னன்னா டோஸ், டிஓஎஸ்இ. நான் வந்து நேத்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா இன்னைக்கு கொண்டு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். டிஓஎஸ்இ டோஸ், டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின். இந்த 4 கெமிக்கலும் தான் நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகும்போது நம்ம ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்குது. எல்லாமே பிரெயின்ல செக்ரீட் ஆகுறது இல்ல, அதையும் நம்ம பார்ப்போம். பட் இந்த கெமிக்கல் நம்ம பிளட்ல ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. பிளட்ல ரிலீஸ் ஆகும்போது இந்த கெமிக்கல் பிரெயினுக்கு போகும். இல்லைன்னா பிரெயின்லயே செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த 4 வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. டிஓஎஸ்இ டோஸ். இதுல டோபமைன் வந்து மோட்டிவேஷனல் ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம மெயினா டோபமைன் பத்தி தான் இன்னைக்கு அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறோம். மற்றதெல்லாம் ஜஸ்ட் குயிக்கா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 1 மினிட் 2 மினிட்ல மற்ற எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு 8 மினிட்ஸ் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். டோபமைன் என்னன்னு. டோபமைன் வந்து மோட்டிவேஷனல் ஹார்மோன் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ், எடுக்கிற ஆக்ஷன்ஸுக்கு எல்லாம் டோபமைன் தான் காரணம். நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அந்த நம்ம ஆக்ஷன்ஸுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் ஏன் வருதுன்னா நமக்கு டோபமைன் சுரக்குது. நம்ம கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டோம்னா பணம் வந்து செகண்டரி. ஆனா கஸ்டமர் வந்து ஹாப்பியா இருந்தாங்கன்னா, நம்மளை அப்ரிசியேட் பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டா நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லைங்களா? அதுக்கு காரணம் வந்து நம்ம டோபமைன். இப்போ டோபமைன் வந்து அதிகமா சுரக்க அது வந்து நமக்கு இன்னும் அதிகமா தேவைப்படும். நம்ம எங்க டோபமைன் அதிகமா நமக்கு சுரக்குதோ அங்க நம்ம இன்னும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை வந்து டெம்பரரி டோபமைன் ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து நெகட்டிவிட்டிக்கும் இது செட் ஆகும். எப்படின்னா நம்ம சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிருப்போம். சில பேர் ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆயிருப்பாங்க, ட்ரிங்கிங் அடிக்ட் ஆயிருப்பாங்க, சில பேர் வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கும் நம்ம. அப்ப இந்த மாதிரியான அடிக்ஷனுக்கு காரணம் வந்து டோபமைன் தான். ஏன்னா டெம்பரரியா அது ஒரு டோபமைன் கிரியேட் பண்ணிடும். இந்த டெம்பரரி டோபமைன் வந்து திருப்ப திருப்ப நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் பிரெயின் வந்து கார்விங் கிரியேட் பண்ணும். நம்ம அதுக்கான ஏக்கத்தை கிரியேட் பண்ணும். ஏக்கத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம திருப்பி அதை செய்வோம். பட் நீங்க இந்த டோபமைனே எக்ஸ்ட்ரா நீங்க உள்ள கொட்டும் போது வெளியில இருந்து வேற வகையில நம்ம எக்ஸசைஸ் மூலமாவோ இல்ல நம்ம பிசினஸ்ல அதிகமா ஆக்ஷன் எடுத்து அந்த அதிகமான ஆக்ஷன் மூலமா நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய வரும்போதோ இல்ல அப்ரிசியேஷன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் போதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதோ வந்து நம்ம இந்த டோபமைன், டெம்பரரி டோபமைன் தேட மாட்டோம்.
மொபைல் அதிகமா பார்க்க மாட்டோம். ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தா எத்தனை பேர் நம்ம FB பார்க்குறோம்? கிடையாது. ஃபேமிலியோட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதோ, ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதோ, நம்ம வந்து டோபமைன் தேட மாட்டோம். மொபைல் பார்க்க மாட்டோம். யாரையெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ண மாட்டோம், ட்ரிங்கிங் பண்ண மாட்டோம். எதுவுமே நமக்கு தேவையில்ல. சில பேர் டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆச்சரியமா இருக்கும். டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க டிராவலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அடிக்கடி டிராவல் பண்ணுவோம். பட் இந்த டோபமைனை கரெக்டா நம்ம பிசினஸ்ல இந்த டோபமைன் எங்க செக்ரீட் ஆகும், நமக்கு எந்த சுச்சுவேஷன்ல செக்ரீட் ஆகும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது, சூப்பரா சர்வீஸ் ஒன்று கொடுக்கும்போது நமக்கு டோபமைன் செக்ரீட் ஆகும். நம்ம கஸ்டமர் நம்மள அப்ரிசியேட் பண்ணாங்கன்னா, அதுக்கு பணமே நமக்கு குடுக்கலைன்னா கூட, அந்த மாரி ஒரு சர்வீஸ் நம்ம குடுக்கும்போது நமக்கு டோபமைன் செக்ரீட் ஆகும். திரும்ப அத செய்வோம். அதுல நம்ம எக்ஸலன்ஸ் கிரியேட் ஆகும். திரும்ப ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது, பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்ற மாரி, நமக்கு வந்து அதுல எக்ஸலன்ஸ் கிரியேட் ஆகும். எக்ஸலன்ஸ் கிரியேட் ஆகும்போது, கண்டிப்பா அது வந்து நமக்கு மானிட்டரி பெனிஃபிட் 2வது அது குடுக்கும். இதன் மூலமா நமக்கு நெறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும். அதிகமான கஸ்டமர்ஸ் வரும்போது, அகைன் அதிகமான ரிசல்ட், அதிகமான அப்ரிசியேஷன்ஸ், அதிகமான டோபமைன். So when we focus on action, we get dopamine. நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளான்ல ஆக்ஷனே எடுக்கலைன்னா அது அப்படியே தலைகீழா நடக்கும். நமக்கு டிப்ரெஷன் கிரியேட் பண்றது இதுதான். ஒரு விஷயம் நம்ம பண்ண போறது இல்லைன்னா நம்ம அதுக்கான பிளானே பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பண்ண போறது இல்ல. பண்ண போகாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு பிளான் பண்ணணும்? பிளான் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம்னா, இல்ல இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம பிளான் பண்ணாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டோம். இது வந்து இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அத பிளான் பண்ணிட்டோம்னா, எப்பாடுபட்டாவது நம்ம அத முடிச்சிடணும். அதுதான் வந்து ஆக்ஷன். சோ ஆக்ஷன்ஸ் கிவ் அஸ் டோபமைன். ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா, அது வந்து ரிசல்ட்ட பத்தி அடுத்த விஷயம். ரிசல்ட்ங்கிறது செகண்டரி நமக்கு. ரிசல்ட்டுக்காக டோபமைன் வந்து செக்ரீட் ஆகாது. அப்ரிசியேஷன்ல செக்ரீட் ஆகும். அது வேற. நம்ம ஈவன் ஃபெயிலியரா இருந்தா அந்த ஃபெயிலியருக்காக அப்ரிசியேட் பண்ணா கூட நமக்கு டோபமைன் செக்ரீட் ஆகும். சூப்பரா முயற்சி பண்ணியிருக்க நீ. ஃபெயிலியர் வந்து ஒரு மேட்டரே இல்ல. சரியான முயற்சி அப்படின்னு யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா, நமக்கு அதுக்கே வந்து நம்ம திரும்ப அந்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு தோணும். சோ இந்த டோபமைன் வந்து அடிக்ஷனை கிரியேட் பண்ணுதுன்னா, அந்த அடிக்ஷனை ஏன் நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்க கூடாது? இது எல்லாரும் நம்ம டீப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சின்ன ஆக்ஷன்ஸ் டெய்லி பிளான் பண்ணிக்கங்க. உங்க டோபமைன் டெய்லியும் உங்க டயட்ல பிரெயினோட டயட்ல டோபமைனை உள்ள கொஞ்சம் வச்சிருங்க. நாட் பை மொபைல் ஆர் நாட் பை அதர் அடிக்ஷன்ஸ். We should have our dopamine in our brain's diet. அதுக்கு என்னன்னா ஆக்ஷன்ஸ். பட் ஆக்ஷன்ஸுக்கு அடிப்படை வந்து பிளான் தான். பிளான் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம பிளான் பண்ணாத ஆக்ஷன் வந்து நமக்கு ஃபெயிலியர் நிறைய கொடுக்கும். ஸோ வி ஹாவ் டு அவாய்ட் தோஸ் ஃபெயிலியர்ஸ். ஆக்ஷன் மட்டுமே நமக்கு முக்கியம் இல்லை. ஆக்ஷன் ஷுட் கிவ் த ரிசல்ட். அதுவும் நமக்கு முக்கியம். ஸோ அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி பண்ணும்போது நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஆக்ஷன்ஸ் நிறைய பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த டோபமைன் வந்து நமக்கு அந்த விதத்துல பெரிய உதவியா இருக்கும். அட் த சேம் டைம் வி லிவ் அ ஹாப்பி லைஃப். டோபமைன் கிவ்ஸ் ஹாப்பினஸ். அடுத்தது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்ங்கிறது லவ் ஹார்மோன். நம்ம வந்து எப்படி அடுத்தவங்க அப்போ ஃபேமிலியில இருக்கிறவங்களோட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கும்போது கிஸ்ஸிங், ஹக்கிங், ஈவன் இன்டர்கோர்ஸ், தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் கிவ் அஸ் ஆக்சிடோசின். நமக்கு ஆக்சிடோசினை கொடுக்கும்.
இதுல டோபமைன்ங்கிறது நம்ம கட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் பிரெயின்ல செக்ரீட் ஆகுது. செரட்டோனின் வந்து ஹெல்த் ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்றது மூலமா செரட்டோனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே எக்ஸசைஸ் நமக்கு வந்து டோபமைனும் கொடுக்கும், செரட்டோனினும் கொடுக்கும். டோபமைன் ஏன் கொடுக்குதுன்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் இன்னைக்கு புதுசா, இல்ல நம்ம எப்பவும் செய்யற விஷயம் கன்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுட்டோம் இன்னைக்கு. அது என்னன்னா எக்ஸசைஸ். ஸோ அதனால டோபமைன் ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டோம், நமக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டோம், அதனால டோபமைன் ரிலீஸ் ஆகும். பிசிக்கலா பண்ற மூவ்மெண்ட் என்ன பண்ணும்னா நமக்கு செரட்டோனின் வந்து செக்ரீட் ஆகும். நம்ம டிராவல் பண்ணா செரட்டோனின் செக்ரீட் ஆகும். அதே மாதிரி சன்லைட் வந்து நமக்கு செரட்டோனின் செக்ரீட் பண்ணும். இதுவும் வந்து கட்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். அடுத்து என்டார்பின் ஒரு ஹார்மோன் இருக்கு நமக்கு. என்டார்பின் ஹார்மோன் வந்து ஃபீல் குட் ஹார்மோன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பெயினை ரெடியூஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது செக்ரீட் ஆகும். அதே மாதிரி நம்ம சந்தோஷமா சிரிச்சிருந்தோம்னா அது வந்து என்டார்பினை செக்ரீட் பண்ணும். அந்த சுச்சுவேஷன் நமக்கு என்டார்பினை செக்ரீட் பண்ணும். இது வந்து பெட்யூட்டரி கிளாண்ட்ல சுரக்கிறது. ஸோ இந்த 4 கெமிக்கல் தான் நம்ம ஹாப்பினஸுக்கான ஹார்மோன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த 4 கெமிக்கலுமே வந்து நம்ம பிசினஸ்க்காக யூஸ் பண்ணலாம். டோபமைன் தான் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம் பிசினஸ்க்காக. இப்படி ஒரு நிமிஷம் ஆனா சொல்லுங்க. ஒரு டவுட்டு. இன்ஃபேக்ட் நம்ம டைம் வந்துருச்சு 7:50. நீங்க தாராளமா கேட்கலாம். அதான் யோசிச்சிட்டே இருந்தேன். இருந்தாலும் இந்த டாபிக் மாறிட்டோம்னா அப்புறம் அந்த இது போயிரும்ல, அதுக்காக கேட்டேன். எனக்கு டோபமைன்ல எனக்கு முன்னால இருந்தே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டீ தான். இப்ப டோபமைன் வந்து டீல இருக்குன்னு சொல்றாங்க. சரி. நம்ம உண்மையிலுமே ஒரு நேரத்துல கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும்போது ஒரு டீயை சாப்பிட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரம் எனர்ஜி வருதுன்றாங்க. சூப்பர் சூப்பர். பட் ஆக்சுவலா டீல நம்ம நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இவரு பழைய தலைமைச் செயலாளர் கூட டீ சாப்பிடுறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஆமா. டீ ஒரு இறையன் பை டீ சாப்பிடுங்க. இறையன் பையா சொல்லியிருக்காரு. ஒரு டீ சாப்பிடுங்க 1.5 மணி நேரம் பிரிஸ்கா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு 100 புக் எழுதினவரு, அவரே அப்படி சொல்றாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அப்புறம் பார்த்தா நிறைய நம்ம உடல் ஆய்வாளர்கள் அதெல்லாம் சொல்றாங்க, டீ சாப்பிடுறதுல அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை. இந்த டோபமைனை பொறுத்த வரைக்கும் இந்த டீ தான் வந்து நமக்கு இப்படியும் போக முடியாதா அப்படியும் போக முடியாதா, நமக்கு அப்படி ஒரு ஆனா வேற டீ ஒரு டோபமைன் வேற கொடுக்கறது இல்ல. டீ ஐடியா. குடிக்கிறீங்கல்ல அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு டோபமைன் கிரியேட் பண்ணுது. டீல டோபமைன் கிடையாது, சிகரெட்ல டோபமைன் கிடையாது. பட் அந்த ஆக்ஷன் தான் டோபமைன் கொடுக்குது. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ த புரியுது புரியுது ஆக்ஷன் புரியுது. கிவ்ஸ் த டோபமைன். நம்ம உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல நம்ம அது செய்யறதுனால ஒரு சந்தோஷம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிற எந்த ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னாலும் அது நமக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். நீங்க அப்படின்னா இது இன்டேக் எடுக்கிறீங்க. டீ வந்து இன்டேக். ஆமா. சிகரெட் அட்லீஸ்ட் அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்டேக். பட் நீங்க மொபைல் பாக்குறதுல உங்களுக்கு என்ன இன்டேக், எப்படி டோபமைன் கிரியேட் ஆகுது, செக்ரீட் ஆகுது? மொபைல் அது ஃபீலிங் தான். லேப்டாப் பாக்குறப்ப எனர்ஜி குறையத்தான் செய்யுது. இல்ல இப்போ ஒரு டோபமைன் நம்ம கிரியேட் எனர்ஜி ஆகும். மொபைல்ல வீடியோஸ் பாக்குறதுனால நீங்க கத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க கத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறதுனால புது விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். அதுக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தா கூட யாராவது சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சமையலை பார்த்துட்டு இருப்போம் அந்த வீடியோவை. நம்ம சமையல வாழ்க்கையில பண்ண மாட்டோம், ஆனா சமையல் வீடியோவை பார்த்துட்டு இருப்போம். அது என்ன பண்ணும்னா நம்ம நம்ம புதுசா கத்துக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அதனால நமக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகுது. நம்ம டீ குடிக்கிறத வந்து நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். அந்த ஃபீலிங் தான் டோபமைன் கிரியேட் பண்ணுது. ம். எக்ஸாக்ட்லி சத்யா சார் சொன்ன மாதிரி ஃபீலிங் இஸ் த டோபமைன். ஆஹா. அந்த டீ வந்து உள்ள இது அதுக்குள்ள டோபமைனுக்கு எதுவும் சத்தம்லாம் கிடையாது. இல்ல, உண்மையில எனக்கு ஒரு பிராக்டிஸ் என்னன்னா, இப்ப நான் ரொம்ப நேரம் லேப்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சில நேரங்கள்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அன்கான்ஷியஸ், அதாவது எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாது. நம்ம பாட்டுல தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு 1 ஹவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா, பயங்கரமான ஒரு டயர்ட்னஸ் வரும். ஆமா. அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்திருந்தோம்னா, திருப்பி ரீஜெனரேட் ஆயிட்டு வரும். நம்ம அந்த சரி, நீங்க ரொம்ப டீய வந்து உண்மையிலுமே அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க ஸ்குவாட் பண்ணுங்க. சிட் அப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்குவாட்.
ஒரு 5 ஸ்குவாட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பவும் வந்து டோபமைன் செக்ரீட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு இதுவும் கொடுக்கும். நம்ம எதுவும் இன்டேக் எடுக்கல, ஆனா இது நடக்கும். பண்ணி பாருங்க. என்னோட என்னோட ரெஃப்ரெஷ்மெண்ட்ங்கிறது அமைதியா இருக்கிறது. அது அமைதியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். பேசாம இருந்தேன்னா அது அப்ப கொஞ்ச டீ நேரத்துல தேவையில்லை. எதுவுமே பண்ணாம கொஞ்சம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீஎனர்ஜைஸ் இத கண்டிப்பா இப்போ டீ அவாய்ட் பண்ணணும் என்னோட இதுல நினைச்சீங்கன்னா இத பண்ணுங்க. ஓகே சிட்டப்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. பண்ணலாம். ஏதோ அதே ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நான் வந்து இப்ப இந்த மாதிரி எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கப்ப நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன். நம்ம ஸ்நாக்ஸ்னா கடலை மிட்டாயி, மிக்சர் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். இல்ல கீழ போய் பக்கத்துல கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அது இதுவும் ஆரோக்கியமானது இல்ல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப எங்க அம்மா வந்து எனக்கு எள்ளு வறுத்து குடுத்தாங்க. இப்ப எள்ளு பாக்கெட் ஆபீஸ்ல எள்ளு பாக்கெட் இருக்குது. நிலக்கடலை வறுத்த பாக்கெட் வச்சிருக்கிறேன். அப்புறம் அது இல்லாம நம்ம தம்பி ஒருத்தர் ஹெர்பல் தம்பி வந்து உருண்டை குடுக்குறாரு. நம்ம உருண்டைய ஆனா வாங்கி வச்சுக்கிறேன். உண்மையிலேயே முத்த பசியா இருந்தா சாப்பிடுங்க. டோபமைனுக்காக சாப்பிடாதீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆ, பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நீங்க டோபமைனுக்காக சாப்பிட்டீங்கன்னா இட் வில் கிரியேட் பாடி மாஸ். இட் வில் கிரியேட் பாடி மாஸ். பாடி மாஸ். ஸோ அது வந்து பிரச்சனை. கள்ள முட்டாயா இருந்தாலும் சரி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தேங்க்ஸ் நான் பசிக்கு டோபமைனுக்கு வித்தியாசம் தெரியுது. தெரியாத அவ்வளவுதான். வித்தியாசம் தெரியும். ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். நன்றி. தேங்க்ஸ் நான் தேங்க்யூ. ஸ்டீவ் நான் சொல்லுங்க. குட் மார்னிங் வெற்றி. குட் மார்னிங். இந்த டாபிக்ல போனதுல இந்த ஸ்பீட் ஆக்ஷன் அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சூப்பர் சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ என்னோட பிசினஸ்ல நான் ஒரு புது இதை கொண்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கேன். ஓகேங்க. வேற ஒரு பிளான் போறதுக்காக யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். சரி சூப்பர். ஓகே. இப்போ ஸ்பீடா ஆக்ஷன் எடுத்து ஃபெயில் ஆகிறது அப்படின்னு அது ஓகே தான். அப்படின்னா ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் நான் நம்புறேன். ஆனா இப்போ நான் ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்றேன். ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி நீ 1000 மெத்தட கத்துக்க வேண்டாம். ஒரே மெத்தட 1000 முறை செய், பிராக்டிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரியான இதை நான் ஃபாலோ பண்ணலான்னு யோசிச்சு ஒரு மெத்தட் எடுக்கிறேன். அப்ப அந்த மெத்தட்லயே நான் வந்து எனக்கு ஒரு கோர் கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்றவங்கள ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆச்சுன்னா அது திரும்பவும் எனக்கு அதே ஃபீல்ட தான் ஃபோக்கஸ் பண்ண, அடுத்தது டைவர்ட் பண்ண போறது இல்லை. ஒன்னு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ அதுல ஃபெயிலியர் வந்துச்சுன்னா நான் அதை எப்படி ஓவர் கம் பண்றது? இப்போ இன்னொரு இதுவும் படிச்சிருக்கிறது என்னன்னா, உனக்கு 4 மணி நேரம் எனக்கு 4 மணி நேரம் கொடுத்தா மரம் வெட்டுறதுக்கு நான் 3 மணி நேரத்தை வந்து இந்த கோடாலிய சரி பண்றதுக்கு பயன்படுத்துவேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம டேக்கிங் டைம் சரியா இல்ல நீங்க கம்ப்ளீட்டா பிளான் பண்ணிட்டு தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க அது ஆக்ஷன் எடுக்க முடியாம கூட போயிரும்னு சொல்றது சரியா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இப்போ எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி. ஓகே 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 சூப்பர். இது ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். என்னன்னா நீங்க கோடரியை தீட்டுறதுக்கான அதிக நேரம் எடுத்துக்கணுங்கிறது வேற, அதுக்காக பிளான் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக்ஷன் வந்து இமிடியேட்டா எடுத்துடணும். அதுல எந்த விதமான டவுட் இல்ல. பிளான் பண்ணாம ஆக்ஷன் எடுக்க கூடாது. நீங்க பிளான் வந்து சிம்பிள் பிளானா வச்சுக்கோங்க. ஓகே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களோட ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்கங்க. நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னா ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிருங்க. ஓகே. என்னோட பிசினஸ் ஒஸ்டா பயங்கரமா ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. சோ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் ஃபார் ஒஸ்ட் கேஸ். நான் ஒஸ்ட் கேஸ் இதுதான், எனக்கு இதுக்கு தாண்டி எதுவும் போகாது. ஓகே. இப்ப ப்ரிப்பேர் ஒஸ்ட் கேஸ்னா இத வந்து வெச்சுக்கங்க. அது சைடுல வெச்சுக்கங்க. யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபெயிலியர். ஓகே. பட் preparing ourselves for handling failure. ஓகே. அது worst case வந்தா நான் என்ன பண்ணுவேன்? So actions. நான் worst case வந்தா திருப்பி நான் மீண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுவேன்? அதுக்கு செட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. பட் அதை மறந்துடுங்க. ஓகே. எழுதியே வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு மறந்துடுங்க. ஓகே. We focus only on success. ஓகே. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்சஸ் வந்து பிசினஸ்ல 100% ஷூர். ஒரு பர்டிகுலர் மெத்தட்ல நம்ம பிசினஸ் பண்ணும்போது 100% சக்சஸ். அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஓகே. அந்த மெத்தட நம்ம தப்பா யூஸ் பண்ணிருப்போம், தப்பு பண்ணிருப்போம், ப்ராசஸ்ல தப்பு பண்ணிருப்போம்.
ஓகே. அந்த ப்ராசஸ கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வேகமா அத செஞ்சுட்டு, தப்பா ம். இருந்தாலும் வேகமா பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா, ஓ! என்னென்னலாம் லேர்னிங்ன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான், ஃபெயிலிங் ஃபாஸ்ட் இஸ் குட். ம். நீங்க எதுவுமே கத்துக்காம ஃபெயிலிங் ஃபாஸ்ட் இஸ் நாட் குட். ஓகே. ஸோ உங்க பாயிண்ட் வந்து கிளியரா இருக்கணும். நீங்க ஒரு ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு வருதுன்னா கூட, நீங்க கடகடன்னு நீங்க அத பண்ணிறீங்க. நீங்க வந்து நம்ம வி ஆர் கோயிங் டூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சக்சஸ். ம். அப்படி சக்சஸ்க்கு வரும்போது நம்ம வந்து அதுல ஃபெயில் ஆனோம்னா, நம்ம ப்ராசஸ்ல மிஸ்டேக் இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணி, ம். அந்த மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணி, ம். அத வந்து சக்சஸ நோக்கி திருப்பணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம மென்டார்ஷிப் பிளேஸ் அ மேஜர் ரோல்னா. ஓகே. ஸோ நாட் ஒன்லி மீ, நீங்க என்னையே வந்து நான் கண்டினியூவா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கூட சொல்லல. நீங்க அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ மென்டார் ஹூ இஸ் கனெக்டிங் வித் யூ. ஓகே. சூப்பரா கனெக்ட் ஆகுற ஒரு மென்டார் எடுத்துக்கோங்க. லைஃப் ஓகே. லாங்கா டிராவல் பண்ற மாதிரி பாருங்க. நீங்க எப்போ வந்து ஃபெயிலியர் ஆனாலும், எப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான விடை கிடைக்கலைனாலும், இந்த மென்டார் இருக்கும் அதுக்கான விடை. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க மென்டார் செலக்ட் பண்ணி லைஃப் லாங்கா நம்ம பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும், ரொம்ப ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா 3 விஷயங்கள். ம். நீங்க உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தேவையில்ல. நீங்க பயங்கரமான பிளான்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்ல. பட் முக்கியமா 3 விஷயம் தேவை. என்னன்னா, ரைட் மென்டார், ரைட் சிஸ்டம், ரைட் டீம். இந்த 3 தேவை. ஓகே. இது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிசினஸ் டைக்கூன் சொல்லியிருக்காங்க. ம். டோனி ராபின்சன் தெரியும்னு நினைக்கிறேன். டோனி ராபின்சன் வந்து இத பத்தி பேசுவாரு. பிரைன் ட்ரேசி பேசுவார். இந்த மாதிரி பெரிய பெரிய கோச்சஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கோச்சஸ், அவங்க எல்லாம் பிசினஸ் டைக்கூன்ஸ், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து சொல்ற முக்கியமான விஷயம், பிசினஸ்ல நமக்கு 3 விஷயம் வந்து கண்டிப்பா தேவை. அது வந்து ரைட் மென்டார், ரைட் சிஸ்டம், ரைட் டீம். டீம். ரைட் ரைட் டீம். டீம். இது இருந்துச்சுன்னா நம்ம டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட கோர் ஆக்சுவலா. ஓகே. மூணாவது பாயிண்ட் சொல்லுங்க. ரைட் மென்டார், ரைட் சிஸ்டம், ரைட் டீம்னா, ரைட் டீம். டீம் டீம் டீம். நம்ம டீம் வந்து நம்ம பிசினஸ கண்டினியூஸா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். ஓகே. சிஸ்டம் செட் பண்ணிடுவீங்க, பட் எல்லா இடத்துலயும் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. சிஸ்டம் ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து அந்த டீம் தான். டீம். ஓகே. மென்டார் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் அதாவது அப்படி பண்றதுக்கு நம்ம இல்லைனாலும் வேலை நடக்கணும்னா அங்க சிஸ்டம் வேணும். சிஸ்டம்னா நீங்க எதை வேணா வச்சுக்கலாம். நீங்க டிஜிட்டல் சிஸ்டம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஹியூமன் சிஸ்டம். உங்க ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ம். அது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்னு நீங்க ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. ம். அந்த சிஸ்டம் அது வேணும். ஓகே. அதை எக்ஸிக்யூட் வெட்டி நான் பண்ண வெட்டி எனக்கு ஒரு பாயிண்ட் வருது, பேசலாமா? சொல்லுங்க. இப்ப அவரு ஃபர்ஸ்ட் சத்யநாராயண அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கேட்டாரு. அதாவது நான் 2-3 ப்ராசஸ் வருது, நான் அதை செய்யலாமா இல்ல ஒன்லயே நான் கான்சென்ட் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டாரு. ஆமா, இது ஆமா. சார்ந்து எனக்கு இப்ப நிறைய படிப்பினைகள் இருக்கு, பர்சனல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டும் ஒன்று எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணார். என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் என்னோட தாட்டை உங்க ப்ராசஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க சொல்லுங்க. சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வேலை எடுக்கிறேன். ஒரு வேலையில வெற்றி சொல்ற மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாமே செட் பண்ணிட்டேன். சிஸ்டம் இருக்கணும், அதுல என்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சவுண்டா, பக்காவா, கொஞ்சம் லவுடா பேசு. சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாமே பக்காவா செட் பண்ணிட்டோம் வேலையில. ஓகே. டீமும் ரெடி ஆயிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஓகே. வந்து இது ஒரு வேலை அப்படிதான். இந்த ஒரு வேலைக்கு பக்காவா டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். சிஸ்டம் இதான் வந்து இதுதான் மெத்தடு, இது புரிஞ்சு, ப்ராசஸ் புரிஞ்சு, தான், ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்ப இதே அலைன்டு நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ ஒரு நம்ம ஆப்ட நம்ம ஒரு சாஸ், அதாவது சர்வீஸ் ஓரியன்டட் ப்ரோன்னா அது தனித்தனியா இருந்தாலும் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டட் தான். சேல்ஸ் அப்படின்னா தனித்தனியா வேற வேற பொருளா இருந்தாலும் எல்லாமே சேல்ஸ் தான். அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு 70-75% வந்து நமக்கு இந்த சிஸ்டம்ங்கிறது சர்வீஸ் ஓரியன்டட்ல வேற வேற சர்வீஸ் பண்றப்பையும் அந்த மேட்ச் ஆகும். சேல்ஸ்ல நம்ம வேற வேற பொருள் வித்தா கூட இதே சேல்ஸ் இதுல இந்த நம்ம ஆமா. சிஸ்டம்ங்கிறது நமக்கு ஓரளவுக்கு, அதாவது 100% ஒர்க் அவுட் ஆகலனாலும்
சின்ன வேரியஸ் இருந்தாலும் 70% இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நாம வந்து ஒன்னே பண்ணிட்டு இருக்கும்போதோ அதுல உள்ள ப்ரோ அண்ட் கான்ஸஸையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் பக்கா சிஸ்டம் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட இருக்கிறப்ப அதை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணிட்டேன்றப்ப நமக்கு இதை விட கொஞ்சம் லாபம் வர மாதிரி தெரியல. இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப இது நம்மளோட ஒட்டி வர்ற தொழில் நம்ம புக் வைக்கிறோம்னா புக் வைக்கிறதோட சேர்ந்து சம் மெட்டீரியல்ஸ் புரிஞ்சிருச்சு நீங்க சொல்றது புரிஞ்சிருச்சு. இதை அடிஷனலா பண்ணும் பொழுது மேபி எந்த பிசினஸ் விட இன்னொரு பிசினஸ் ரொம்ப வேகமா கிளிக் ஆகி நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டையும் நல்ல ப்ராசஸிங் கொடுக்கறது சான்சஸ் இருக்கு. நாம வந்து இதுதான் பண்ணுவோம், இதுல நல்லா இருக்கும், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப இது growth வந்து கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு இதாக இருக்கு. இப்ப இந்த அனலைஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு சொன்னதை பத்தி அத அதை பத்தி நம்ம டீப்பா ஓகேண்ணா, நம்ம இயற்கை வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு கொடுக்குது. சில விஷயங்கள் நம்ம இயற்கையில கத்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம செடி வந்து வளரும் போது எப்படி வளரும், மரம் வந்து வளரும் போது எப்படி வளரும், செடி வந்து ஈவன் நம்ம உடம்பும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் உயரமாயிருதா இல்ல அகலமாயி வைட் ஆயிட்டே உயரமாகுதா? உயரமா தான் முதல்ல செடி சன்னமா இருக்கும், உயரமாயிரும் இல்லைங்களா? கடன்னு உயரமாயிரும். அப்புறம் தான் வைடா பிரியும். அப்புறம் தான் நிறைய கிளைகள் பரப்பும். கிளைகள் அதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு கிளைகள் வேணுமோ அந்த கிளைகளை வச்சு உயரமாயிரும். உயரமாயிட்டு அதுக்கப்புறம் கிளைகள் பறந்து விரியுது. கிளைகள் பறந்து விரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட பழங்கள் கொடுக்கிற வேலையை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லா பிசினஸும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டைவர்சிபிகேஷன். கண்டிப்பா அது வேணும். அது எப்ப வேணும்னா நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறத பொறுத்து தான். அது நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. எம்ப்ளாயி தாண்டி அடுத்தது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரி இருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியும் சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்க எதை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க. டைம் கொடுத்து தான் சம்பாதிக்க முடியும். அடுத்த கேட்டகரி வந்து பிசினஸ் ஓனர். பிசினஸ் ஓனர் என்ன வச்சிருக்காங்கன்னா சிஸ்டம் வச்சிருக்காங்க. ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கும், டீம் இருக்கும். இந்த சிஸ்டமும் டீமும் வந்து ஒர்க் பண்ணும். அவங்க ஒர்க் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையாலுமே பிசினஸ் ஓனர். மற்றவங்க எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அவங்க இருந்தால் தான் பிசினஸ் ரன் ஆகும்னா அவங்களுக்கு 10 டீம் இருந்தாலும் அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அவங்க இல்லைன்னா அந்த பிசினஸ் ரன் ஆகாது. அப்படின்னா அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு தான், அதுல டவுட்டே கிடையாது. அவங்க வந்து எப்போ சிஸ்டம் பர்ஃபெக்டா ரன் ஆகும் போது நான் தேவையில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்களோ அப்பதான் அவங்க வந்து கரெக்டான பிசினஸ் ஓனர். இப்போ நீங்க பிசினஸ் ஓனரா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்னவாகலாம்னா நீங்க வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த பிசினஸ்ல நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கலாம். இன்னொரு பிசினஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலா நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருப்போம். நம்ம இன்வால்மெண்ட் நிறைய தேவைப்படும். நம்ம இந்த சிஸ்டம் செட் பண்ற வரைக்கும் நம்மளோட இன்வால்மெண்ட் தேவைப்படும். ஸோ செகண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்கு உள்ள 1% கூட நீங்க உள்ள இன்வால்வ் ஆகலைனாலும் அது ரன் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் வந்துருச்சுன்னா நீங்க செகண்டுக்கு போகலாம். ஸோ ஸ்டீவனா சொன்னதும் கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஸ்டீவனா சொல்றது வந்து நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பிசினஸ்ல ரீச் ஆகிற அளவு நம்ம வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. we are going to focus only on our core business. நம்ம எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போறது. நான் சொன்ன நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த முட்டை விற்பனை வந்து நான் ஈவன் நாட் ஈவன் புட்டிங் மை 1%. முட்டை கலெக்ட் பண்றது, கோழி வளர்க்கறது, கோழிக்கு தீவனம் செலக்ட், இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இனிஷியலா நான் தான் பண்ணேன். 2020ல லாக்டவுன் பீரியட்ல கோழிக்கு ஷெட்டு போடுறதுல இருந்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், கோழிக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், தீவனம் போடுறதுல இருந்து கோழி யார்கிட்ட வாங்குற கோழி நல்லா இருக்கு. இனிஷியலா கோழி எங்க கிட்ட இல்ல, அப்போ கோழி அனலைஸ் பண்றது யார்கிட்ட வாங்குறது, இது எல்லாமே நான் தான் பண்ணேன். சாஃப்ட்வேர் என்னோடது எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட்வேர் பிசினஸ்ல டிசைனிங் நான் தான் பண்ணேன். உட்காந்து இது எங்க என்டர் பண்ணா என்ன அவுட்புட் வரணும், என்னெல்லாம் ஃபீல்டு எல்லாம் உள்ள இருக்கணும், என்னெல்லாம் நம்ம அந்த இன்புட்டுக்கு வந்து என்னென்னலாம் அவுட்புட் வரணும், அது உள்ள பேக்ரவுண்ட்ல என்னென்ன கால்குலேஷன்ஸ் நடக்கணும் எல்லாமே நான் தான் செட் பண்ணேன். இந்த டேட்டா பேஸ்ல என்னென்னலாம் இருக்கணுங்கிறத நான் தான் செட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து அதுல நான் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. டிசைன்ஸ் நான் ஏற்கனவே செட் பண்ண டிசைன்ஸ் இருக்கு.
இப்ப டிசைன்ஸ் வேணும்னாலும் இப்ப மத்த நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஹெச்ஆர்எம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம பண்ணணும்னா அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா நான் பார்ட்னரிங் பண்ணியிருக்கேன், டீம் இருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு புட் மை எஃபர்ட். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா நான் பிசினஸ் மென்டாரிங்ல ஃபோக்கஸ் பண்றேன். இப்ப நான் சாஃப்ட்வேர்ல உட்காந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அது நான் பண்ணாதான் நடக்கும்னா நான் அங்கதான் இருக்கணும். அதை பண்ணாம நான் இதுக்கு வரக்கூடாது. ஸோ ஒன்றும் என்னோட ஃபெயிலியருக்கு நான் பழைய பிஸ்னஸஸோட ஃபெயிலியருக்கு நான் முக்கியமா இதையும் ஒரு ரீசனா சொல்லுவேன். என்னன்னா ஒரு பிஸ்னஸ்ல சிஸ்டம் செட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிஸ்னஸை கையில் எடுக்கிறது. எனக்கு இது வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்கு. 2 பிஸ்னஸ்லயும் அட் த சேம் டைம் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா கிரிட்டிகாலிட்டி 2 பிஸ்னஸ்லயும் சேம் டைம் வரும். எங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம இருந்தாதான் அந்த பிஸ்னஸ் நடக்கும்னா கண்டிப்பா வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் வந்து நாட் அட்வைசபிள். சக்சீட் இன் ஒன் பிசினஸ் அண்ட் ஃபோக்கஸ் இன் another business. நீங்க பிசினஸ்ல செட் பண்ணுங்க, சிஸ்டம் செட் பண்ணுங்க, அதான் சக்சஸ். நம்ம இல்லைன்னா பிசினஸ் நடக்கணும்னா அதான் சக்சஸ். ஆமா, பண்ணிட்டு டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். நமக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்வெஸ்டரா ஆகணும்னா பிசினஸ் ஓனரா இருந்து இன்வெஸ்டர்ங்கிற அடுத்த ஸ்டேஜ். அந்த இன்வெஸ்டர்ங்கிற ஜோனுக்கு நம்ம போகணும்னா இந்த இடத்துல மல்டிபிள் பிசினஸ் நமக்கு தேவைப்படுது. நீங்க சொன்ன டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். ஸோ தேங்க்ஸ்ண்ணா இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. இது ரொம்ப முக்கியமான டாபிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஆனா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க எதுல மறுபடியும் கிளாரிட்டி வேணுமோ நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம பிசினஸ் ஒத்துன பிசினஸ், நம்ம பிசினஸ் அதாவது சர்வீஸ்னா இன்னொரு சர்வீஸ், சேல்ஸ்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா சேல்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் பீரியாரிட்டி கொடுக்கலாம். நம்ம பிசினஸ்ல டோட்டல் அடிஷனல் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறது. நீங்க அதே கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ண போறது இல்லைன்னா நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். அது சின்ன சின்ன ப்ராசஸ் மாறும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன சின்ன ப்ராசஸ் லைட்ல ஸ்லைட்லி ஒரு மைன்யூட் 75% சேஞ்சஸ் ஓகே. பட் உங்களை வந்து உங்களோட பிசினஸ் இமேஜ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க அதுல செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஒரு பால் ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர், என்னோட கிளைண்ட் தான். அவங்க வந்து மில்க் ஸ்டோர் ரன் பண்றாங்க. மில்க் ஸ்டோர்ல அவங்க எதெல்லாம் சேல் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அடிஷனலா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்றதுக்கு அவங்க நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயி வர்றவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்கன்ட்டு அவங்க ஜெராக்ஸ் கடை போடுறாங்க, ஜெராக்ஸ் மிஷின் உள்ள ஆட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம இமேஜ் என்னவா இருக்குன்னா மில்க் ஸ்டோர், பால் சார்ந்து எல்லாமே இங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான். அது மட்டும்தான் இங்க இருக்கணும். இது ஒரு ஜெராக்ஸ் கடைன்னு ஃபோக்கஸ் கொண்டு போக கூடாது. அவன் மட்ட பிளேட் எல்லாம் உள்ள ஆட் பண்றானாங்க. இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப சீப்பா மட்ட பிளேட் கொடுக்குறாரு, வெளியே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதை நான் ஆட் பண்ணா நமக்கு ப்ராடக்ட் வரும். தனி பிசினஸா பண்ணிக்கோங்க, தனி டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைன் தனியா போடுங்க. பட் நீங்க பால்ல வந்து மட்ட பிளேட் வந்து மில்க் ஸ்டோர்ல கொண்டு வரும்போது இட்ஸ் நாட் அட்வைசபிள். நீங்க அப்படின்னா பாலுக்காக வர்றவங்க மளிகை பொருள் எல்லாம் தான் வாங்குவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு மளிகை பொருளை உள்ள ஆட் பண்ணி பலசரக்கு கடையாக்கிடுவீங்க. இட்ஸ் நாட் அ மில்க் ஸ்டோர். பட் மில்க்ல நீங்க அடிஷனலா ஆட் பண்ணலாம்னா நீங்க பன்னீர் ஆட் பண்ணலாம், சீஸ் ஆட் பண்ணலாம். நீங்க அப்படி இருக்கும்போது இந்த உங்க ஃபோக்கஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். மாவு கூட விற்கலாம். மாவு வித்தா கூட நம்ம பால் வாங்க வர்றவங்க பால் வாங்கிட்டு மாவு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அப்புறம் பலசரக்கு கிடையாதுண்ணா. அதுதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. அது என்ன சொல்றீங்க? இல்ல, நீங்க இப்போ பால் வாங்க வர்றாங்க, 2 பேர் பால் வாங்க கியூல நின்று இருக்காங்க, 2-3 பேர். நீங்க பாலுக்கு என்ன பண்ணணும்னா எடுக்கணும், அளக்கணும், ஊத்தணும், கை துடைக்கணும், கை கழுவணும், இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு. இதை முடிச்சுட்டு நீங்க மாவு எடுக்கிறதுக்கு மறுபடியும் இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா. நீங்க இப்ப வந்து யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? ஒருத்தர் மாவு வாங்குறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. மாவு வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கெட் மாவு போட்டுருக்கணும். பாக்கெட் ஈவன் பாக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்குமே நீங்க என்ன பண்ணுவோம், பாலை வந்து அளந்து ஊத்திட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் கியூல நிக்க வச்சுட்டு நீங்க மாவு எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா whom we are going to compete with, யாரு கூட நம்ம கம்பீட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆனா இந்த டாபிக்ல நான் வந்து ஆக்சுவலா 1-to-1 நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா, இது ஆல்ரெடி 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம 1-to-1 இந்த ஜஸ்ட் நம்ம டாபிக்ல ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் இல்ல பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. 1-to-1 வெற்றி ஒன் ஸ்மால் டவுட். சொல்லுங்க. 1-to-1க்கு எப்படி எப்ப வேணாலும் கால் பண்ணலாமா? என்ன பண்ணாரு? இல்ல நான் ஆக்சுவலா நான் 1-to-1 எப்படி டிசைட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 10 days வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் நம்ம குரூப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 10 days வந்து டைம் இருந்துச்சு. அந்த 10 daysல யாரெல்லாம் உங்க ப்ராப்ளம்ஸ் அப்டேட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆமா ஆமா, எஸ். லிங்க்ல வந்து யாரெல்லாம் டைம் வந்து ஷெட்யூல் வந்து மார்க் பண்றீங்களோ நம்ம 1-to-1 வச்சுக்கலாம் 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அதுல வந்து எனக்கு இருந்த டைம் எல்லாம் வந்து அதுல அப்டேட் பண்ணுவேன். எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அதுல எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன், அதுல கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ அந்த டைம்ல 1-to-1 பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஷெட்யூல் பண்ணி அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி யாரெல்லாம் ஷெட்யூல் பண்ணாங்களோ நான் 1-to-1 கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 8 பீப்புளோட 1-to-1 பண்ணியிருந்தோம். எஸ் எஸ். ஸோ அதை வந்து இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதை அந்த 1-to-1 வந்து நம்ம அது முடிஞ்ச அந்த டைம் பீரியட் கொடுத்துருந்தது. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். தப்பில்லை, நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி ஏன் அந்த இதுன்னா நீங்க முதல்ல கொடுத்த ஷெட்யூல்ல ஏன் நம்ம வரல அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று, அப்போ சில விஷயங்கள் கிரியேட் ஆகாம இருந்தது. இப்போ நம்ம டே பை டே திங்ஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது நமக்கு அதோடைய எக்ஸலன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, பிளஸ் டவுட்ஸ் கிரியேட் ஆகுது. ஆமா. ஸோ அதனால நான் ஓ, தாராளமா. நான் ஷேர் பண்றேன், லிங்க் ஷேர் பண்றேன். 1-to-1 வச்சுக்கலாம். ஓகே ஓகே, கிரேட். ஓகே, தேங்க்யூ. ஈவன் நம்ம 14 days முடிஞ்சதுக்கு அப்புறமே 1-to-1 வைக்கிறதுக்கான சான்ஸ். ஷியோர் சார். யா ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமிட்மெண்ட். ஜாயின் பண்ண எல்லாருமே, அதுவும் கண்டினியூவா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை பிக் அப்ரிசியேஷன்ஸ். நீங்க உங்க பிசினஸ்ல மிகப்பெரிய சக்சஸ் அட்டைன் பண்ண போறீங்க இந்த கமிட்மெண்ட்டுக்காகவே. சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.